Hi friends, welcome to our channel. என்னடா எப்பவுமே குக்கிங் வீடியோவே போட்டுட்ருப்பாளே, இப்போ என்ன மாடலாக காட்டிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் எங்களோட ஊருக்கு வந்திருக்கேன். கெடா விருந்துக்காக வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தான் கெடா விருந்து, அதனால் நாங்கள் வியாழக்கிழமையே வந்துட்டோம். வில்லேஜ் லைஃப்னாலே அது ஒரு தனி ஜாலி தாங்க. இன்றைக்கி எங்களுக்கு என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உப்பு கறி, மட்டன் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தேன் கூட பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எங்களுக்காக வீட்டில் சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது. நாங்கள் இங்கே நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு பம்பு செட்டில் குளிச்சுட்டு போய் நாங்கள் லஞ்சு போய் சாப்பிடுவோம். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு திருவிழாவுக்கு கிளம்பி வந்துட்டோம். இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வெள்ளலூரில் இருக்க வெள்ளடியார் சாமி திருக்கோயில் தான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கே திருவிழா. இந்த திருவிழாக்காகவும் நாங்கள் வந்திருந்தோம். இந்த குதிரையை பாருங்களேன், ரொம்ப விசேஷமான கோவில் இது. இந்த கோயிலை பற்றின வீடியோவை நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி நைட்டு எல்லாருமே பொங்கல் வச்சுட்ருக்காங்க. எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து சாமிக்கு படைப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நல்ல விசேஷமான திருவிழா இது. எவ்வளோ மாலை பாருங்களேன் குதிரைக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே செகண்ட் டைம் இப்போ தான் மேரேஜ் ஆகி சுற்றி சுற்றி பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து கெடா வந்து வெட்டி அந்த கறியும் கொடுப்பாங்க. நாங்கள் இந்த திருவிழாவில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். நானே, என் ஹஸ்பண்ட், என்னோடய பாப்பா, என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கூடையுமே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு. இது என்னோடய இன்லாஸ் ஃபேமிலி தான். நாங்கள் இந்த திருவிழா முடிச்சுட்டு மார்னிங் அழகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அழகர் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம கெடா விருந்து வச்சுருக்கனால நம்ம அழகர் கோயிலில் போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் கலந்துக்க முடியும். அப்படியே என்னோடய பையனுக்கும் நாங்கள் மொட்டை அடித்து காது குத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 1 இயர் ஆயிடுச்சு என்னோடய பையனுக்கு. ஸோ அதனால் மொட்டை அடிச்சுட்டு காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்துருந்தோம். மலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்மளால் இந்த மாதிரிலாம் பார்க்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. இங்கே வந்தால் தான் இதில் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு நம்ம பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அழகர் கோயில் போகிற வழியெல்லாம் ஒரே குரங்காக இருந்துச்சு. எங்கடா நம்ம பேக்கு பிடிங்கிடுமோன்னு பயந்துக்கிட்டே நடந்து போனோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதை தாண்டி போகணும் உள்ள இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி மேலே போயிட வேண்டியதான். அந்த ஓஸில் தான் தண்ணி அடிக்கிறாங்க. இதில் எல்லோரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். என்னோடய பாப்பா, என்னோடய பையன், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ப்ளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்ல ப்ளேஸ் இது. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. சாட்டர்டேன்றனால ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இங்கேருந்து அப்படியே கீழே வந்து பழமுதிர்ச்சோலையை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து கருப்புசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். கீழே 18ஆம் படி கருப்பு இருக்காரு, கோயிலுக்கு வந்துட்டோம். லைனில் நின்று போயிட்டு இருந்தோம். அந்த கதவை எப்பவுமே க்ளோஸ் பண்ணி தான் இருப்பாங்களாம். வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த கதவை திறந்துருக்கும் போல இருக்குது. இந்த அருவா, கோபுரம் எல்லாமே பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இங்கேயே பொங்கல் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கேருந்து வந்து நாங்கள் பாண்டி கோயிலுக்கு போக போகிறோம். மதுரைக்கு போய் பாண்டி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து விட்டுடியா காளி கோயிலுக்கும் போனோம். அப்படியே கண்டினியூவேஷனாக வீடியோஸ்லேயே பாருங்கள். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. நம்மளுக்கு சென்னையில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்லேயே அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலி கூட வந்துட்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கதவை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 18ஆம் படி கருப்பு பார்த்துட்டு இப்போ பாண்டி கோயிலுக்கு வந்துட்டோம். அர்ச்சனையை வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஒரு கூடையில் அர்ச்சனை கொடுக்குறாங்க. அர்ச்சனையை எடுத்துட்டு உள்ளே போயிடலாம். பாண்டி கோயிலுக்கு வந்து அவரை பார்க்கும் போதே உடம்பெல்லாம் சிலிக்க ஆரம்பிச்சிருது. எத்தனை பேர் நீங்கள் பாண்டி கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்க விடலை, சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி என் ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து விட்டுடியா காளி கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து இங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் பையன் பாருங்கள் எப்படி தூக்கத்தில் இருக்கான்னு. என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. எல்லோரும் டயர்டில் தூங்கிட்டாங்க. என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இதை கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.